காட்டுக்கு ராஜா சிங்கம், கவிதைக்கு ராஜா கண்ணதாசன். இது பெருந்தலைவர் காமராஜரின் வாக்கு. தமிழ் சினிமா பாடலாசிரியரும் கவிஞருமான கண்ணதாசன் 1927 ஜூன் மாதம் 27 தமிழ்நாடு மாநிலம் சிறுகூழல்பட்டியில் பிறந்தார். இவருடைய தந்தை சாத்தப்பனார், தாய் விசாலாட்சி. இவருடன் உடன் பிறந்தோர் 8 பேர். சிறு வயதிலேயே இவரை ஒருவர் ரூபாய் 7000க்கு தத்தெடுத்து வளர்த்தார். அவருடைய வீட்டில் நாராயணன் என்ற பெயரில் வளர்ந்தார். 8ஆம் வகுப்பு வரை படித்த கண்ணதாசன் 1943 திருவொற்றியூர் எஜாக்ஸ் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார். கண்ணதாசனுக்கு பொன்னம்மா, பார்வதி, வள்ளியம்மை என்று 3 மனைவிகள். மூவருக்கும் சேர்த்து மொத்தம் 14 குழந்தைகள் பிறந்தனர். இந்து மதத்தில் பிறந்தாலும் மத வேற்றுமை கருதாமல் இயேசு காவியம் பாடியவர். கம்பரின் செய்யிலும் பாரதியாரின் பாடல்களிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். பாரதியாரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டவர். இவர் 4000க்கும் மேற்பட்ட கவிதைகளையும் 5000க்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களையும் எழுதியுள்ளார். மேலும் புதினங்கள், கட்டுரைகளும் எழுதியுள்ளார். தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். சாகித்ய அகாதமி விருதும் பெற்றுள்ளார். காலத்தை வென்ற கவிதை நாயகன் கலங்காதிரு மனமே, உன் கனவெல்லாம் நினைவாகும் ஒரு தினமே என்று கண்ணியின் காதலில் எழுதிய முதல் பாட்டு. 3ஆம் பிறை திரைப்படத்தில் வந்த கண்ணே கலைமானி என்ற பாடல்தான் கவிஞரின் கடைசி பாட்டு. கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே, அந்தின் பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ, ராரிராரோ ஓராரிரோ. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. உடல்நிலை காரணமாக 1981 ஜூலை மாதம் 24 அமெரிக்காவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அக்டோபர் 17 சனிக்கிழமை இறந்தார். அக்டோபர் 20 அமெரிக்காவில் இருந்து அவரது சடலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு லட்சக்கணக்கான மக்களின் இறுதி அஞ்சலிக்கு பிறகு அரசு மரியாதையுடன் அக்டோபர் 22 எரியூட்டப்பட்டது. தமிழ்நாடு அரசு கண்ணதாசன் நினைவை போற்றும் வகையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கவியரசு கண்ணதாசன் மணிமண்டபம் அமைத்துள்ளது. இங்கு கவியரசு கண்ணதாசன் மார்பளவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அரங்கம் ஒன்றும் உள்ளது. இங்கு 2400 நூல்களுடன் ஒரு நூலகமும் இயங்கி வருகின்றது. கவியரசு கண்ணதாசன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளது. தனது கவிதையாலும் பாடல்களாலும் மக்கள் மனதில் என்றும் நீங்கா இடம் பிடித்த மாமேதை கவிஞர் கண்ணதாசன் மறைந்த நாள் இன்று. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. என் குடியிருப்பு ஒரு கோலமகில், என் துணையிருப்பு இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு. நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு.